கெட்டது நடந்துருமோன்னு நினைச்சு நல்ல காரியத்தை தள்ளி போட நினைக்கிறீங்களா? யாருமே கை கொடுக்காத இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக தான். தமிழ் எனும் இன்பத்தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன். பண்டைய காலத்துல வானத்தோட எல்லையை முட்டும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர் இருந்தது. அந்த மலைத்தொடரோட வெளிம்ப கீறிட்டு போன மேக கூட்டங்களை கிழிச்சிட்டு வந்தான் நம்ம கதை நாயகன். அவனுடைய உடல் மொழியே அவனுடைய பலம் 1000 யானைகளுக்கு சமம்னு சொல்லுச்சு. அவனுடைய முகம் செதுக்கப்பட்ட சூரியன் மாதிரி அவ்வளோ பிரகாசமா இருந்தது. அவன் தலையில குள்ளை, குளவி, கூதலம், குவளை, இல்லம் அந்த மாதிரியான மலர்களால பின்னப்பட்ட ஒரு மலர் கிரீடத்தை சூடியிருந்தான். அவன் போற பாதை எப்படி இருந்தது தெரியுமா? அவன் போற திசையெல்லாம் குறிஞ்சி மலர்கள் புதர்கள் மாதிரி பூத்து குலுங்கி அவனை வரவேற்றுச்சு. இவ்வளோ குறிஞ்சி மலர்களா? ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். அவன் நடந்து போற பாதை மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்துல தான். அந்த குறிஞ்சி மலர்களாலையும் அசோக இலைகளாலையும் தைக்கப்பட்ட ஆடையை தான் அவன் அணிஞ்சிருந்தான். இவன் எதுக்காக கையில வில்லேந்தி தன்னை எதிர்த்து வர பனிக்காற்றை கீறிச்சிட்டு போறான் தெரியுமா? அவனுடைய வேகம் அருவி வேகத்துக்கு இணையா இருந்தது. அந்த காட்டுல இருக்கக்கூடிய சந்தன மரங்களுடைய மனம் அவனுடைய வேகத்திற்கு ஊக்கமளிக்கிற மாதிரி இருந்தது. இப்படிப்பட்ட வீரனுடைய பெயர் தான் இன்பன். இவன் தான் இந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவனுடைய மகன். ஏன் இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய இளவரசன்னு சொல்லலாம். தன்னுடைய நிலத்து மக்களை நீண்ட நாட்களா துன்புறுத்திட்டு இருந்த ஒரு காட்டு வேங்கை புலியை தான் துரத்திட்டு போயிட்டு இருந்தான். அவனுடைய வேகத்துக்கு அந்த வேங்கை புலியால ஈடு கொடுக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். அடர்ந்த காட்டு பாதையில ஓடின அந்த புலி புதர்களுக்குள்ள பதுங்கி பதுங்கி ஓட ஆரம்பிச்சது. இன்னைக்கு எப்படியாவது இந்த புலியை கொன்னே தீரணும்னு இன்பனும் விடாம அதை துரத்திட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புலி காட்டை விட்டு குறிஞ்சி நிலத்துல இருந்த திணை வயல்களுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. இங்கதான் இந்த கதையோட திருப்பு முனையே வருது. அந்த திணை வயல்கள்ல திணை கதிர்கள் யானையுடைய தும்பிக்கை மாதிரி வளைஞ்சு பொன்னிறமா முற்றி போய் நின்னுச்சு. அந்த திணை பயிர்களை தங்களுடைய இன்றைய உணவா மாத்திக்கொள்ள பல கிளிகள் அங்க வந்தது. அந்த கிளிகளுடைய கவனத்தை சிதறடிக்கும் விதமா ஒரு மிகப்பெரிய மூங்கில் தட்டையுடைய சத்தம் கேட்டது. அந்த மூங்கில் தட்டைய வச்சு யாரு கிளிகளை விரட்டினா தெரியுமா? ஆளுயரமான ஒரு மூங்கில் பரன் மேல நின்னு அழகே உருவமான ஒரு பெண் அந்த கிளிகள்கிட்ட இருந்து பொன்னிறமான திணை கதிர்களை பாதுகாத்துட்டு இருந்தா. இதுதான் பொண்ணு விளையிற பூமின்னு சொல்லுவாங்களோ என்னவோ. அவ பெரிய அணிகலன்கள் எதுவுமே அணியல. அவளுடைய நாணமே அவளுக்கு பெரிய அணிகலனா இருந்தது. ஏன்னா அவளுடைய முகம் சந்திரன் மாதிரி ஜொலிச்சது. தலையில ஒரு குறிஞ்சி மலர், கழுத்துல ஒரு அள்ளி மாலை. அங்க வரக்கூடிய கிளிகளை அந்த தட்டையால விரட்டிட்டு இருந்தா. தட்டைனா என்ன தெரியுமா? அந்த காலத்துல மூங்கில் குழாய்களால செய்யப்பட்ட கருவியை தான் தட்டைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சுரக்காய் ஓட கையில வச்சுட்டு அசைக்க அதுல இருந்து வந்த சத்தத்தை கேட்டு கிளிகள் எல்லாம் அந்த திணை கதிர்களை விட்டு பறந்து போச்சு. அதை பாக்குறதே கொள்ளை அழகு. இவ யாருன்னு சொல்ல வேண்டாமா? இவ பெயர் மலர்விழி. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண். தினமும் காலையில தங்களுக்கு சொந்தமான வயல்ல இருக்கக்கூடிய திணை கதிர்களை கிளிகளும் மற்ற பறவைகளுக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான் இவளுடைய தினசரி வேலை. அப்படிதான் இன்னைக்கும் செஞ்சிட்டு இருந்தா. சரி வாங்க, அந்த திணை கதிர்களுக்குள்ள நுழைஞ்ச புலி நேரா அந்த மூங்கில் பரன் மேல ஒரே பாய்ச்சலா தாவிருச்சு. அவ்வளவுதான், மலர்விழியுடைய மனம் பயத்துல நடுங்குச்சு. பயத்துல அந்த ஆளுயரமான மூங்கில் பரன்ல இருந்து அலறிக்கிட்டே கீழே விழுந்துட்டா. அவளுடைய சத்தம் கேட்ட திசையை நோக்கி வேகமா ஓடி வந்தான் இன்பன். நல்ல வேலை, மலர்விழி விழுந்த இடம் குறிஞ்சி மலர் இதழ்களால சூழப்பட்ட ஒரு அழகான மலர் படுக்கையா தான் இருந்தது. வேகமா ஓடி வந்த இன்பன் அந்த மலர் படுக்கைக்கு நடுவுல சந்திரனை போல ஜொலிக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாக்குறான். பார்த்த அந்த நொடிய அவனுக்குள்ள காதல் எட்டி பார்த்துச்சு. தன்னை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறத உணர்ந்த மலர்வெளி மலர் படுக்கையிலிருந்து எழுந்து தன்னுடைய கூந்தலையும் ஆடையையும் சரி செஞ்சுக்கிட்டா. மலர்விழியும் அவனை பார்க்க, அவனும் மலர்விழிய ரசிக்க 2 பேருடைய கண்களும் மனங்களும் இணைஞ்சுது. 2 பேரும் பேசிக்கல, ஆனா காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, தினமும் மலர்விழி கிளிய விரட்ட வர
இன்பன் அவளை பார்க்க வரன்னு அவங்களுடைய காதல் பயணம் தொடங்குச்சு. கொஞ்ச நாள்லயே யாருக்கும் தெரியாத ஒரு புதரோட மறைவுல அமர்ந்து அவங்கள அறியாமையே மனமுருகி தங்களுடைய காதலை பரிமாறிக்கிட்டாங்க. மலர்விழிக்கு இன்பனை சீக்கிரமா திருமணம் செஞ்சுக்கணுன்ற அவசரம். அதனால இன்பனை சந்திக்கும் போதெல்லாம் தன்னுடைய காதலை அவனுடைய தந்தைட்ட சொல்லி சம்மதம் வாங்கி தன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு கேட்டுட்டே இருந்தா. இன்பனுக்கும் சீக்கிரமா திருமணம் செஞ்சுக்கணுன்ற ஆசை இருந்தது. ஆனா தன்னுடைய பெற்றோர்கிட்ட போய் பேசுறதுக்கு தயங்கினா. அதனால மலர்விழி எப்போ கேட்டாலும் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தான். இப்படியே அவங்களுடைய நாட்கள் போயிட்டே இருந்தது. மலர்விழி காதல்ல உருகி போயிட்டான் தான் சொல்லணும். ஒழுங்கா உடம்ப பாத்துக்கிறது கூட இல்ல. அவளுடைய கை வளையல்கள் கூட அவளுடைய கையை விட்டு தானாவே கலண்டு விழுந்துச்சு. அந்த அளவுக்கு அவளுடைய உடல் மெலிஞ்சிருச்சு. தன்னுடைய மகள் மலர்விழியுடைய நிலைமைய பார்த்த அவளுடைய தாய் மகளுக்கு காட்டு மலையில இருக்கக்கூடிய அணங்கு அடைச்சிருச்சதா நினைச்சு அவளை வீட்டுக்குள்ள அடைச்சிட்டா. அவளுடைய வீட்டை சுத்தி உயரமான முள்வேலிய அமைச்சு அவளை வெளியே வர முடியாதபடி செஞ்சுட்டா. இததான் ஈர்ச்சரிப்புன்னு சொல்லுவாங்க. எப்போதும் போல மலர்விழிய பார்க்க திணை வயலுக்கு வந்தான் இன்பன். ஆர்வமா வந்த அவனுக்கு மூங்கில் பறன் மேல மலர்விழி இல்லாததை பார்த்து கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்தது. எப்படியோ மலர்விழி வருவா, நம்ம எப்போதும் போல புதருக்குள்ள காத்திருப்போம்னு நினைச்சு ஒரு புதருக்குள்ள போய் மறைஞ்சிருந்தான். நேரமாயிட்டே இருந்தது. ஆனா மலர்விழி வந்த பாடல்ல. வந்தது மலர்விழியுடைய தோழி மதி. இவ பெயர் மட்டும் மதி இல்லைங்க, அவளுடைய அறிவும் அப்படிதான். இந்த மலர்விழி தன்னுடைய தாய் தந்தைட்ட ஏதாவது சொல்லுவாளோ இல்லையோ, தன்னுடைய நெருங்கிய தோழியான மதிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவா. அப்படிதான் மலர்விழி அவளுடைய தாய் வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிற விஷயத்த மலர்விழியுடைய காதலனான இன்பன்ட்ட சொல்றதுக்காக மதி வந்தா. வந்தவளுக்கு சின்ன ஏமாற்றம் தான். பரனுக்கு பக்கத்துல இன்பன் இல்ல. கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் பாக்குறா. தற்செயலா ஒரு புதரை பாக்குறா. அந்த புதருக்குள்ள இருந்த இலைகளை விலக்கிட்டு மலர்விழி வருவாளான்ற முகத்தை மட்டும் வெளியே காட்டிட்டு இருந்தான் இன்பன். இந்த மதிக்கு அந்த புதருக்கு பக்கத்துல போய் அவன் கிட்ட பேச முடியாது. ஊரினுடைய கட்டுப்பாடு அப்படி. ஆனா அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். இங்க இருந்து அவனை சத்தமா கூப்பிடவும் முடியாது. எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மதிக்கு கன நேரத்துல ஒரு யோசனை வந்தது. அவ பெயர் தான் மதியாச்சே. சட்டன தன்னுடைய புத்திய தீட்டிட்டு அந்த திணை கதிர்களை கொத்திட்டு இருந்த கிளிகளை பார்த்து ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சா. அந்த பாடல் அந்த கிளிகளுக்காக இல்ல, புதர்களுக்கு இடையில ஒளிஞ்சிட்டு இருந்த இன்பனுக்காக தான். அந்த பாடல் இதுதான். முரஞ்செவி யானை தடக்கையின் தடையி இறைஞ்சிய குரல பைந்தாட் செந்தினை வரையோன் வன்மை போல பலவுடன் கிளையோடு உண்ணும் வளைவாய் பாசினம் அப்படின்ற பாடலை சத்தமா பாடுறா. இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, திணை கதிர்களை கொறிக்கிறதுக்காக வந்த கிளிகளே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். நீங்க இந்த மலையை சுத்தி திரியறப்போ கழுத்துல அசோக மாலையோட கையில வில்லேந்தி திரியக்கூடிய ஒரு ஆண்மகனை பார்த்தா இந்த செய்திய சொல்லுங்க. என்னுடைய தோழியான மலர்விழிய அவளுடைய தாய் அணங்க அடிச்சிருச்சுன்னு சொல்லி வீட்லயே சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க. தலைவனை பார்க்காம உடல் மெலிஞ்சு அவ கையில இருக்கக்கூடிய வளையல் கூட கழண்டு விழுந்துருச்சு. இதுக்கு மேல தாமதப்படுத்தாம திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கூக்குரலிட்டு மலர்விழியுடைய தோழி சொல்றா. அவ பாடி முடிக்கவும் அந்த கிளிகளும் திணை கதிர்கள்ல இருந்து பறந்து தங்களுடைய ரெக்கைகளை அடிச்சபடியே புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த இன்பனுடைய முகத்தை கடந்து பறந்து போச்சு. அப்பதான் இன்பனுக்கு தான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டோன்றத உணர முடிஞ்சது. நாளைக்குன்னு தள்ளி போட்டது தனக்கான இழப்பை இப்படி ஏற்படுத்திருச்சுன்னு தன்னைத்தானே நொந்துக்கிட்டான். இவ்வளோ நாள் அவனுக்குள்ள இருந்த தயக்கம் இப்போ தைரியமா மாறுச்சு. தன்னவள அந்த சிறையில இருந்து மீட்கணுன்ற எண்ணத்துல வேகமா தான் வீட்டுக்கு போறான். ஒரு கணம் கூட யோசிக்காம தன்னை பெற்ற தாய் தந்தைட்ட தான் ஒரு பெண்ணை விரும்புறதாவும் அவளை திருமணம் செஞ்சுக்க விரும்புறதாவும் சொல்றான். தன்னுடைய பெற்றோர் மறுப்பு தெரிவிப்பாங்கன்னு நினைச்ச இன்பனுக்கு அது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு நொடி கூட யோசிக்காம அவனுடைய பெற்றோர் அந்த திருமணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதம் தெரிவிச்சாங்க. அப்புறம் என்ன, தன்னுடைய பெற்றோர் ஊர் பெரியவங்கன்னு எல்லாத்தையும் அழைச்சிட்டு மலர்வெளியுடைய வீட்டுக்கு போறாங்க. முதல்ல அந்த முள்வெளியை அகற்றினாங்க. அதுக்கப்புறம் மலர்விழியுடைய தாய் தந்தைட்ட பேசி அவங்களுடைய சம்மதத்தையும் வாங்கினாங்க. கடைசியா 2 பேருக்கும் ஊரே மெச்சும் அளவுக்கு திருமணம் நடந்தது. இந்த கதையில நமக்கு 2 பெரிய பாடங்கள் இருக்கு. முதல் பாடம், செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. காரணம், ஒரு நாள் தாமதமானா கூட சில நேரங்கள்ல பெரிய இழப்பா மாறிடும். இரண்டாவது பாடம், பயம் நம்மள தடுக்கலாம்.
ஆனா துணிச்சலா ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம நினைச்சதை விட நல்லதே நடக்கலாம். இன்பன் பயந்துட்டே இருந்தான். ஆனா பெற்றோர்கிட்ட மனதை திறந்து பேசின அந்த ஒரு முடிவு தான் அவன் வாழ்க்கையவே மாத்துச்சு. அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் பதறாம சிந்திச்சா ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத மதி நமக்கு உணர்த்திருக்கா. அவன் ஒரு கணத்துல யோசிச்சு கிளிகளை பயன்படுத்தி இன்பனுக்கு செய்தியை சேர்த்தது ஒரு சிறந்த உதாரணம். அதனாலதான் நல்ல காரியங்களை தள்ளி போடாதீங்க. பயத்தை விட துணிச்சலை நம்புங்க. பிரச்சனையை விட தீர்வை பத்தி சிந்தியுங்க. வாழ்க்கை நிச்சயமா நல்ல திசையில பயணிக்கும். இது எல்லாத்தையும் விட நான் இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கிட்டது, தமிழையும் இயற்கையையும் பிரிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட இயற்கையோட ஒன்றிணைஞ்ச தமிழ் மொழிய வாரந்தோறும் புதன்கிழமை கேட்கலாம், பார்க்கலாம்னு சொல்லி இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் தமிழ் தேனை சுவைப்போமா? நன்றி, வணக்கம்.